இரண்டாவது காரிகை. அதோ வக்ஷ்யாம் அகார்பண்யம் அஜாதி சமதாம் கதம் யதா ந ஜாயதே கிஞ்சித் ஜாயமானம் சமந்ததஹ. முதல் காரிகையில் துவைத நிந்தனை ஆசிரியர் செய்தார். காரணம், அத்வைதத்தை நிலைநாட்டுவது இந்த மூன்றாவது பிரகரணத்தினுடைய சாரம் அல்லது கொள்கை. ஆகவே துவைதத்தினுடைய நிந்தனையுடன் ஆரம்பிக்கப்பட்டது. எப்படிப்பட்ட துவைதம் என்றால், அத்வைதத்துக்கு படியாக இருக்கின்ற துவைதம் நிந்திக்கப்படவில்லை. ஆனால் துவைதமே மேலான அல்லது முடிவான தத்துவம் என்று நினைக்கின்ற துவைதம் நிந்தனை செய்யப்படுகின்றது. துவைதத்தை இங்கு உபாசிய உபாசக பேதம் என்ற நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. யார் தன்னை உபாசகனாகவும் ஈஸ்வரனை உபாசிய தேவதையாகவும் நினைத்து, இப்பொழுது நான் தோன்றிய பிரம்மத்திடம் இருக்கின்றேன், உபாசனை என்ற சாதனத்தினால் தோன்றாத அஜாத பிரம்மத்தை நான் அடைவேன் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கிருபணக என்று சொன்னார். பரிதாபத்திற்கு உரியவர்கள். காரணம் என்ன? அந்த உபாசகர்கள் பிரம்மம் தோன்றியதாகவும் பிறகு மீண்டும் தோன்றாத நிலைக்கு செல்வதாகவும் நினைக்கிறார்கள் என்று கூறினார். பிறகு இரண்டாவது காரிகையில் அதோ வக்ஷ்யாமி அகார்பண்யம், இப்படி நினைப்பவர்கள் கிருபணர்கள் என்றால் பிறகு எங்கு கிருபணத்துவம் அல்லது சம்சாரம் இல்லையோ அந்த அகார்பண்யமான தத்துவத்தை நான் கூறப் போகின்றேன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். அதக வக்ஷ்யாமி, ஆகவே நான் கூறப் போகின்றேன். எதை? அகார்பண்யம், சம்சாரமற்ற அஜாதி பிறப்பற்ற சமதாம் கதம் நிர்குணஸ்வரூபமான பிரம்மத்தை நான் கூறப் போகின்றேன் என்று கௌடபாதர் இந்த அத்தியாயத்தில் தான் என்ன செய்ய போகின்றோம் என்பதை அவரே அறிமுகப்படுத்தினார். இந்த இடத்தில் சென்ற வகுப்பில் நாம் அஜாதி என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு ஒரு விசாரத்தை ஆரம்பித்தோம். இப்பொழுது சுருக்கமாக அந்த விசாரத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் தொடர வேண்டும். காரணம், சென்ற வகுப்பில் அந்த விசாரம் இடையிலேயே நின்று இருக்கின்றது. அஜாதி என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் இருக்கின்றது. ஒன்று, எந்த பிரம்மன் எதனிடமிருந்தும் தோன்றவில்லையோ அந்த பிரம்மத்துக்கு அஜாதி என்று பொருள். இரண்டு பொருளும் பிரம்மத்தை தான் குறிக்கின்றது. அஜாதி என்ற சொல் நிர்குண பிரம்மத்தை குறிக்கின்ற சொல். முதல் பொருள், எந்த பிரம்மன் எதனிடமிருந்தும் தோன்றவில்லையோ. ஜாதி என்றால் இங்கு பிறப்பு. ந ஜாதிஹி, ந ஜென்ம, இதற்கு ஜென்மம் இல்லை. இதற்கு என்றால் அஸ்ய, அஸ்ய பிரம்மணக ந ஜென்ம வித்யதே, இந்த பிரம்மத்துக்கு பிறப்பு இல்லை.
இதற்கு இனி ஒரு சொல் பார்த்தோம், ஸ்வயம்பூஹு என்று. ஸ்வயம்பூஹு என்றால் ஸ்வயமாக இருக்கின்றது, ஸ்வயம் பவதி என்று ஒரு பொருள் பார்த்தோம். இனி இரண்டாவது பொருள் நாம் பார்த்தது, அதைத்தான் முக்கியம் என்று பார்த்தோம். ந ஜாதிஹி அஸ்மாத், இந்த பிரம்மத்திடமிருந்து எதுவும் பிறக்கவில்லை. இப்போ பிரம்ம என்றால் என்ன? எதனிடமிருந்து எதுவுமே உற்பத்தியாகவில்லையோ அது அஜாதி. எதனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லையோ அது அஜாதி. இப்போ முதல் பொருள் பிரம்மத்திற்கு தோற்றமில்லை. இரண்டாவது பொருள் பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை. இந்த இரண்டில் முதல் கருத்தானது எல்லா ஆஸ்திகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. காரணம் என்ன? நாஸ்திகர்கள் பிரம்ம என்ற ஒன்றினுடைய இருப்பையே ஏற்றுக்கொள்வதில்லை. பிறகு எப்படி அவர்கள் அது அனாதியாக இருக்கிறதுன்னு ஏற்றுக்கொள்வார்கள்? ஆஸ்திகர்கள், குறிப்பாக பிரம்மத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் பிரம்ம என்ற தத்துவம் ஒரு காலத்திலும் பிறக்கவில்லை, எதனிடமிருந்தும் தோன்றவில்லை, அது ஸ்வயம்பாவாக இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு அத்வைதிகளை தவிர வேறு யாரும் நாம் கூறுகின்ற இரண்டாவது கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இரண்டாவது கருத்து என்ன சொல்கின்றோம்? தோற்றத்தை அடையாத காரணம் இல்லாத பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை. தோன்றாத பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை. அது இரண்டாவது கருத்து. இவ்விதம் ஜாதி என்றால் ஜென்ம, பிறப்பு, எதுவும் பிறக்கவில்லை என்ற கொள்கைக்கு அஜாதிவாதக என்பது பெயர். இப்போ அஜாதிவாதக, இங்கு வாதக என்றால் கொள்கை, நிர்ணயம், நிச்சயம். என்ன நிச்சயம்? அஜாதி. பிரம்மன் அஜாதிங்கிறது நிச்சயம், ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிச்சயம். பிரம்மத்திடமிருந்து எதுவும் வரவில்லை என்ற நிச்சயம்தான் இந்த அத்வைத பிரகரணத்தில் செய்யப்படுகின்றது. அதற்கு பெயர் அஜாதிவாதக. இனி அடுத்ததாக அத்வைத பிரகரணம்னு பேர் வச்சிருக்கோம். அத்வைத பிரம்மத்தை நிலைநாட்ட வேண்டுவதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் அத்வைத பிரம்மத்தை நிலைநாட்ட விரும்புகின்ற நாம் பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லைங்கிறதுல நிலைநாட்டுவதில் என்ன அக்கறை? அதை ஏன் செய்ய வேண்டும்? துவைதிகளெல்லாம் அத்வைதிகளிடம் இதைத்தான் கேட்கிறார்கள். உனக்கு பிரம்மத்தை அத்வைதம்னு சொன்னால் சொல்லிட்டு போ, ஆனால் இருக்கிற நாங்கள் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த உலகத்தை இல்லைன்னு சொல்றதுல உனக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷம்? அது இல்லைன்னு சொல்றதுக்கு நீ ஏன் அவ்வளவு முயற்சி எடுக்கிறாய்? இப்போ இந்த பிரகரணத்தினுடைய டாபிக்கே என்ன? அத்வைத பிரகரணம். அத்வைதத்தை நிலைநாட்டுவது பிரம்ம அத்வைதம். ஆனால் இங்கு எதை நிலைநாட்ட அதிக முயற்சி செய்ய போகின்றோம்? பிரம்மத்திடமிருந்து எதுவும் வரவில்லை என்பதில்தான் அதிக முயற்சி செய்யப்படுகின்றது. அதற்கும் அத்வைதத்திற்கு என்ன சம்பந்தம்? நான் கூறாமலேயே நீங்கள் கூறிவிடலாம். எப்படி என்றால், ஒரு கால் பிரம்மத்திடமிருந்து ஏதாவது தோன்றி இருந்தால், ஒரு கால் அப்படி தோன்றி இருந்தால் என்ன ஆகிவிடும்? தோன்றாத நிலையில் அஜம் பிரம்ம என்று ஒன்று இருந்தது. பிறகு இப்பொழுது சிருஷ்டி காலத்தில் ஜாதம் பிரம்ம, தோன்றிய பிரம்ம என்று ஒன்று இருக்கிறது.
ஆகவே பிரளய காலத்தில் அல்லது இவைகளையெல்லாம் நீக்கி மீண்டும் அஜம் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று இருமை வந்துவிடும். காரணம் என்ன? பிரம்மத்திடமிருந்து ஒன்று தோன்றிவிட்டால் துவைதம் வந்துவிடும். அத்வைதத்தை நாம் நிலைநாட்ட முடியாது. ஆகவே பிரம்மத்திடமிருந்து ஏதாவது தோன்றியிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டால் அந்த பிரம்ம அத்வைதம் பிரம்ம ஆகாது. அதை பிரம்மன்னு சொல்லிக்கலாம், ஆனால் அத்வைதம்ங்கிற லட்சணத்தை கொடுக்க முடியாது. சரி, கொடுக்க வேண்டாமே என்றால் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே என்றெல்லாம் சாஸ்திரம் பிரம்மத்தை அத்வைதம் என்று சொல்லி இருக்கின்றது. ஆகவே பிரம்மத்திற்கு அத்வைதம் என்ற இலக்கணம் பொருந்த வேண்டுமென்றால் பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை என்று கூறியாக வேண்டும். இப்போ அஜாதி பிரம்ம அல்லது அஜாதிங்கிறதுக்கு என்ன பொருள் இப்பொழுது எடுத்துக்கொண்டோம்? ந ஜாதிஹி ந ஜென்ம அஸ்மாத் பிரம்மனக. இந்த பிரம்மத்திடமிருந்து எந்த உற்பத்தியும் எதுவும் தோன்றவில்லை. அதைத்தான் நாம் நிலைநாட்டப் போகின்றோம். பிறகு அடுத்த சந்தேகம் என்ன நமக்கு வரலாம் என்றால், பிரம்மத்திடமிருந்து ஒன்றுமே தோன்றவில்லை என்றால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரம்மத்தையா பார்த்துட்டு இருக்கோம்? பிரம்மத்தை தவிர தானே எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சிருஷ்டி தோன்றியுள்ளது. சாஸ்திரத்தில் வேற சிருஷ்டி பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நாம் அனுபவிக்கின்ற சிருஷ்டியை என்ன செய்வது? அதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? அது இல்லைன்னே சொல்கிறீர்களா என்பது கேள்வி. ஏன்னா நம்ம என்ன நிலைநாட்ட போகிறோம்? பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை என்றால் இப்பொழுது அனுபவத்துக்கு என்ன பதில் கூறுகிறீர்கள்? நமக்கு அனுபவம் இருக்கே, பிரம்மத்திடமிருந்து இவைகளெல்லாம் தோன்றியதாக. இரண்டாவது, இவைகளெல்லாம் காரணம் ஒன்று இருக்க வேண்டும் என்ற அனுமானமும் இருக்கின்றது. தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத என்று ஸ்ருதியும் இருக்கின்றது. ஆகவே ஸ்ருதி, அனுபவம், அனுமானம் இவைகளெல்லாம் தோன்றிய உலகத்தை நிலைநாட்டுகின்றதே. இப்போ இந்த சிருஷ்டியை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது அடுத்த கேள்வி நமக்கு வரும். அதாவது பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை என்றால் சிருஷ்டியினுடைய அனுபவத்திற்கு என்ன பதில் என்று கேட்டால் அதற்கு நாம் என்ன பதில் கூறுகின்றோம்? சிருஷ்டியினுடைய அனுபவத்தை நாம் நிராகரிக்கவில்லை. சிருஷ்டியினுடைய அனுபவத்தை இல்லை என்று நாம் கூறவில்லை. இப்போ யாராவது சிருஷ்டியினுடைய துவைதத்தினுடைய அனுபவம் இருக்கிறதா இல்லையான்னு கேட்டால் அத்வைதி என்ன சொல்வான்? இருக்கின்றது என்று சொல்வான். சிருஷ்டியினுடைய அனுபவம் நீக்கப்படவில்லை. ஆங்கிலத்தில் சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிருஷ்டி இஸ் நாட் நெகேட்டட். பிறகு என்னன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சிருஷ்டி இஸ் நெகேட்டட். அதாவது சிருஷ்டியினுடைய இருப்பை நாம் நீக்குகின்றோம், சிருஷ்டியினுடைய அனுபவத்தை நாம் இல்லை என்று சொல்லவில்லை. இப்போ என்ன சொல்கின்றோம்? சிருஷ்டியினுடைய அனுபவம் இருக்கே என்று நம்மிடம் கேட்டால் அதற்கு என்ன பதில் கூறுகிறீர்கள் என்றால் நம்மளுடைய பதில் என்ன? சிருஷ்டியினுடைய அனுபவத்தை நாம் இல்லை என்று சொல்லவில்லை, சிருஷ்டியினுடைய இருத்தல் என்ற ஸ்டேட்டஸ், சிருஷ்டியினுடைய சத்தா, அதை நாம் நீக்குகின்றோம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் நெகேட்டட், எக்ஸிஸ்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் என்ன? சத்தா, இருத்தலைத்தான் நாம் இல்லை என்று சொல்கின்றோம். இருத்தலைத்தான் இல்லை என்று சொல்கின்றோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இருத்தலை எப்படி இல்லைன்னு சொல்வீர்கள்னு கேட்டு விடுவீர்கள்.
இருக்கிறது என்று உன்னால் நினைக்கப்பட்டதை நாங்கள் இல்லை என்று சொல்கின்றோம். நமக்கு அது இல்லைதான், ஆனால் இருக்கிறதுன்னு நீ நினைத்து விட்டாய், அதை இல்லை என்று கூறுகின்றோம். பிறகு அடுத்த கேள்வி என்ன? சிருஷ்டி இருத்தல் இல்லை என்ற தன்மையில், சத்தா அசத்தா என்ற தன்மையில் நாம் சத் அல்ல என்று சொல்லிவிட்டோம். சிருஷ்டியினுடைய சத்தா இருத்தலைத்தான் நீக்குகின்றோம், அது இல்லை என்று சொல்கின்றோம். அதனுடைய அனுபவத்தை இல்லை என்று நாம் கூறவில்லை. இது நம்முடைய பதில். பிறகு அடுத்த கேள்வி என்ன வரலாம்? சிருஷ்டியினுடைய இருத்தலை நீங்கள் நீக்குகிறீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? சிருஷ்டி இல்லை என்று சொல்வதற்கு சமம். சிருஷ்டியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தலை நீக்கினால் சிருஷ்டி அசத் என்பது. ஆகவே அடுத்த கேள்வி நம்மிடம் கேட்கப்படுகிறது, அது இல்லாமல் இருந்தால், அது அசத்தாக இருக்கும் பொழுது அது எப்படி அனுபவிக்க முடியும்? சிருஷ்டியினுடைய சத்தை நீங்கள் நீக்குகிறீர்கள், ஆனால் அனுபவத்தை நீக்கவில்லைன்னு சொல்லிவிட்டீர்கள். சத்தை நீக்குதல் சிருஷ்டிக்கு சத் இல்லை என்றால் அது அசத். பிறகு அசத் எப்படி தெரியும் என்பது கேள்வி. இந்த இடத்துல நம்முடைய பதில் என்ன? ரஜ்ஜு சர்ப்பவது. ரஜ்ஜு சர்ப்பந்தான் நமக்கு உதவியாக இருக்கின்றது. ரஜ்ஜு சர்ப்பத்தை எடுத்துக்கொள்வோம். கயிற்றிலிருந்து பார்க்கப்பட்ட பாம்பு இருக்கிறதா இல்லையா என்றால் இல்லை. ஆனாலும் அனுபவிக்கிறோமா இல்லையா? அனுபவிக்கின்றோம். ஆகவே நாம் இருக்கிறதை அனுபவிக்கிறது ஒன்று, சில சமயம் இல்லாததையும் அனுபவிப்போம். அது எப்படி இல்லாததை அனுபவிக்கிறீர்கள் என்று கேட்டால், உதாரணம் நமக்கு இருக்கின்றது, இல்லாததை அனுபவிக்கின்றோம். வெறும் தோற்றம் மட்டும் இருப்பதையும் நாம் அனுபவிக்கின்றோம். காணல் நீர், நீல ஆகாசம், கயிற்றில் தோன்றிய பாம்பு, இவைகளெல்லாம். ஆகவே ஒரு பொருளுக்கு இருத்தல் என்ற தன்மை இல்லாத சமயத்திலும் அதை அசத் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் அசத் என்றும் சொல்ல முடியாதபடி அது இருப்பது போல் தெரிகின்ற காரணத்தினால் அறியாமையில் இருக்கின்ற வரை அதை சத் சத் என்று நினைத்துள்ளோம். ஞானம் வந்தவுடன் அது அசத்தாகின்றது. அனுபவத்தில் இருந்த போதிலும் இப்படிப்பட்டதைத்தான் நாம் மித்யா என்று சொல்கின்றோம். இப்போ மித்யா என்றால் என்ன? எந்த ஒன்று சத் அல்லவோ, அதற்கு இருத்தல் இல்லையோ, அதே சமயத்தில் அது அனுபவிக்கப்படுகின்றதோ அது மித்யா. சத்து இல்லாமல் அனுபவத்திற்கு இருந்தால் அது மித்யா. மித்யாவினுடைய லட்சணம் ந சத் பரந்து பிரதீதிஹி வர்த்ததே. அது சத் அல்ல, ஆனால் பிரதீதி, பிரதீதினா அனுபவத்திற்கு இருக்கின்றது, அது மித்யா. இப்போ நம்ம அஜாதிவாதக அப்படின்னு பார்த்தோம். அதற்கு இனி ஒரு சொல் மித்யா சிருஷ்டிவாதக. அஜாதிவாதகன்னு சொல்லலாம், அல்லது மித்யா சிருஷ்டிவாதக. சிருஷ்டியானது மித்யா என்பது நம்முடைய வாதம். அஜாதிவாதம்னு சொன்னாலும் ஒன்று தான். காரணம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு போவோம். கயிற்றில் தோன்றிய பாம்பு தோன்றியதா என்றால் என்ன? அது தோன்றவே கிடையாது. பிறகு என்ன தெரிகிறது? அவ்வளவுதான். அது தோன்றவில்லை, பாம்பானது உற்பத்தியாகவில்லை, ஆனால் இருப்பது போல் தெரிகிறது. நம்ம உற்பத்தியாகவில்லைங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசணும்னா அஜாதிவாதகன்னு சொல்கிறோம். அதான் உற்பத்தி ஆகலையே. தெரியுதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினோம்னா மித்யா சிருஷ்டிவாதக. எப்பெல்லாம் மித்தியான்னு சொல்கிறோமோ அங்கே நம்மளுடைய கவனம்
அனுபவத்திற்கு இருக்கேங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட், அந்த நிலையில். பிறகு அதனுடைய சத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அஜாதிவாதக அல்லது அசத். இப்போ அசத்து தான் ரெண்டு விதமாக பிரிச்சிடுறோம். இல்லாததை இரண்டு விதமாக பிரிக்கின்றோம். ஒன்று ரெண்டுமே இல்லாதது, ஒன்று இல்லாதது தெரியாதது, இனி ஒன்று இல்லாதது இருப்பது போல் தெரிவது. இப்போ இந்த உலகம் என்னன்னா இது இல்லாதது இருப்பது போல் தெரிவது. இப்போ அசத் அப்ரதீதிகி ஒன்று, அசத் பிரதீதிகி ஒன்று. அசத்துனா இல்லை, அப்ரதீதினா தெரியவும் இல்லை. இல்லை, தெரியவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை. அது ஒன்று. அசத் அப்ரதீதி. பிரதீதினா அனுபவத்திற்கு இருப்பது, அப்ரதீதினா அனுபவத்திற்கும் இல்லை. இரண்டாவது என்னன்னா அசத் பிரதீதிகி, அது இல்லை ஆனால் இருப்பது போல் தெரிகிறது. ஆகவே இப்போ நம்மிடம் கேட்ட கேள்விக்கு நாம் பதில் சொல்லிட்டு வர்றதை சிந்திச்சோம்னா, அஜாதிவாதம் எந்த பிரமாணத்திற்கும் விரோதம் அல்ல. இதைத்தான் நாம் நிலைநாட்டப் போகின்றோம். இப்பொழுது முதல் வரியில் நாம் அஜாதி என்பதற்கு இதுவரை பொருள் பார்த்தோம். அதக வக்ஷ்யாமி அகார்பண்யம். அகார்பண்யம்ங்கிறது பிரம்மத்திற்கு லட்சணம். சம்சாரம் இல்லாத பிரம்மத்தை, அது அஜாதி அத்வைதமான பிரம்மத்தை. சமதாம் கதம். சமதாம் கதம்னா நிர்தர்மகம் கதம், நிர்விசேஷம் கதம், நிர்குணம் கதம், நிர்குணமாக இருக்கின்ற, விசேஷமற்றதாக இருக்கின்ற அல்லது பூர்ணமாக இருக்கின்ற பிரம்மத்தை நான் கூறப் போகின்றேன். அறிமுகப்படுத்துகிறார். இப்போ அகார்பண்யம்ங்கிற ஒரு சொல், அஜாதிங்கிற இரண்டாவது சொல், சமதாம் கதம் மூன்றாவது சொல். இந்த மூன்றும் பரம்பொருளுக்கு பிரம்மத்திற்கான லட்சணம். இப்படிப்பட்ட பிரம்மத்தை இந்த அத்தியாயத்தில் நான் கூறப் போகின்றேன். அகம் வக்ஷ்யாமி சொல்லப் போகின்றேன். பிறகு இரண்டாவது வரைக்கும் வருகின்றோம். நம்ம அஜாதிங்கிறதுல என்ன கருத்தை பார்த்தோம்? பிரம்மத்திடமிருந்து எதுவும் வரவில்லை அப்படின்னு பார்த்தோம். இப்படி சொன்ன உடனே என்ன சந்தேகம் வரும்? எதுவுமே வரவில்லை என்றால் என்ன பொருள்? அதை விளக்குகின்றார். இரண்டாவது வரி, யதா ந ஜாயதே கிஞ்சித். யதா எவ்விதத்தில், யதா எவ்விதத்தில், கிஞ்சித் எதுவும், கிஞ்சித் எதுவும், ந ஜாயதே தோன்றவில்லையோ, எவ்விதத்தில் எதுவும் தோன்றவில்லையோ. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், அவ்விதத்தில் விளக்கப் போகின்றோம், அந்த மாதிரி கூறப் போகின்றோம் சொல்றார். யதா ந ஜாயதே கிஞ்சித் ததா வக்ஷ்யாமி. இந்த ததா வக்ஷ்யாமின்னு சேர்த்திக்கணும். அதாவது எந்த விதத்தில் எதுவுமே பிரம்மத்திடமிருந்து தோன்றவில்லையோ அந்த விதத்தில் இந்த பிரகரணத்தில் நாங்கள் பிரம்மத்தை விளக்கப் போகின்றோம். ஒன்றுமே தோன்றாதது போல் விளக்கப் போகின்றோம். இப்போ இந்த பகுதி இருக்கல்லவா, யதான ஜாயதே கிஞ்சித், இது அஜாதிங்கிற சொல்லுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது விளக்கம். அஜாதிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் பார்த்தோம். பிரம்மன் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை. பிறகு இனியொரு பொருள் என்ன பார்த்தோம்? பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை. அந்த கருத்தை தான் ஆசிரியரே விளக்கினார். யதா எப்படி எதுவும் தோன்றவில்லையோ அப்படி நாங்கள் பிரம்மத்தை விளக்கப் போகின்றோம். இப்போ யதா ந ஜாயதே கிஞ்சித்
பிரம்மத்திடமிருந்து எப்படி ஒன்றும் தோன்றவில்லையோ அவ்விதம் விளக்கம் வரப்போகிறது. பிறகு கடைசி வரியில் என்ன சொல்றார்? ஒன்றுமே தோன்றவில்லை, ஒன்றுமே தோன்றவில்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, பிறகு நம்ம பார்க்கிறதெல்லாம் எல்லா இடத்திலையும் தோற்றத்தை தானே பார்த்திருக்கின்றோம். சாஸ்திரத்தில் ஆகாசமே தோன்றியிருக்குன்னு சொல்லியிருக்கே, அப்படி அந்த அனுபவத்திற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்றால் கடைசி வரியில் சொல்றார், இவைகள் அனைத்தும் தோன்றி கொண்டிருக்கும் பொழுதே, அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே, தோன்றியதாக தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதே எப்படி எதுவும் தோன்றவில்லையோ அப்படி விளக்கப் போகின்றோம். அதான் கடைசி பகுதியில் சொல்றார், ஜாயமானம் சமந்ததக. சமந்ததகன எல்லா இடத்திலும், நம்மை சுற்றிலும் அர்த்தம். சமந்ததக ஜாயமானம் தோன்றிக்கொண்டு இருக்கும் பொழுது, நம்மை சுற்றிலும் அனைத்தும் தோன்றிக் கொண்டிருக்கும் பொழுதே எப்படி ஒன்றும் தோன்றவில்லையோ அப்படி நாங்கள் பிரம்மத்தை விளக்கப் போகின்றோம். முரண்பாட்டுக்குள்ள முரண்பாடா சொல்றார். இவைகளெல்லாம் நம்மை சுற்றி, அது ஒரு இடத்துல தோன்றியிருந்தா பரவாயில்ல, சமந்ததக எவ்ரிவேர், எல்லா இடத்திலையும் ஜாயமானம் தோன்றிக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி ஒன்றும் தோன்றவில்லையோ அப்படி நாங்கள் விளக்கப் போகின்றோம். அப்ப ஜாயமானம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் ஜாயமானத்துவேன பாசமானம். ஜாயமானத்துவேன பாசமானம் என்றால் தோன்றியது போல் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி ஒன்றும் தோன்றவில்லையோ அப்படி சொல்ல போகிறோம். இப்போ ஜாயமானம்ங்கிறதுக்கு பொருள் தோன்றிக் கொண்டிருப்பது போல் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது. ஜாயமானத்துவேன பாசமானம், பாசமானம்னா அப்பியர், தோன்றுவது போல் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது. அது எப்படின்னா சமந்ததக எல்லா இடத்திலும் தோற்றம் இருப்பது போல் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது. இரண்டாவது வரியை மீண்டும் படிக்கணும். யதான ஜாயத்தே, எப்படி தோற்றமில்லையோ அப்படி சொல்ல போகின்றோம். பிறகு தோன்றுவது போல ஏன் தெரியுது? அவித்யா திருஷ்டிகி. அதைத்தான் அவித்யா அஜ்ஞானம் என்று சொல்வது. அறியாமையினால், அறியாமையினுடைய திருஷ்டியில் இருக்கும் பொழுது, தோன்றுவது போல் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் எப்படி ஒன்றும் தோன்றவில்லையோ அப்படி நாங்கள் பேசப் போகின்றோம். இப்போ இரண்டாவது காரிகையில் என்ன பண்ணார்? அகார்பண்யம்ங்கிற வார்த்தையை சொன்னார். அங்கே தான் புருஷார்த்தம் இருக்கு. இப்படிப்பட்ட பிரம்மத்தை நாம் தெரிந்து, அதனால் என்னென்ன அந்த கிருபணம் என்கின்ற நிலையிலிருந்து நீங்க வேண்டும். இப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் கூறப் போகின்றேன். இவ்விதம் அறிமுகப்படுத்தி விட்டார். இனி அவர் என்ன செய்ய போகின்றேன் என்று சொன்னாரோ அதை செய்ய மூன்றாவது காரிகையிலிருந்து ஆரம்பம் செய்கிறார். 3. ஆத்மா ஹ்யாகாஷவத் ஜீவைஹி கடாகாஷைரிவோதிதஹ கடாதிவஸ்ச சங்காதைஹி ஜாதா வேதன் நிதர்சனம். சென்ற காரிகையில் பிரம்மத்திடமிருந்து எதுவும் எப்படி தோன்றவில்லையோ அப்படி விளக்கப் போகின்றோம் என்ற பிரதிஜ்ஞா செய்தார். பிரதிஜ்ஞாங்கிற வார்த்தை நமக்கு தெரிந்தது. நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை சொல்வது பிரதிஜ்ஞா. அதை செய்ய ஆரம்பிக்கின்றார். இப்படி செய்வதனால் பிரம்ம அத்வைதம் என்பது நிலைநாட்டப்படும். இப்பொழுது இனியொரு வார்த்தையும் ஆசிரியர் சொன்னார். ஜாயமானம் சமந்ததக.
தோன்றியது போல் தெரிந்து கொண்டிருக்கையில் எப்படி ஒன்றும் தோன்றவில்லையோ அப்படி நாங்கள் பேசப் போகிறோம்னார். பிறகு அடுத்த கேள்வி, தோன்றியது போல் எது தெரிந்து கொண்டிருக்கின்றது, எவைகள் தோன்றியது போல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது கேள்வி. இந்த உலகத்தில் அல்லது பிரம்மத்திடமிருந்து எவைகளெல்லாம் தோன்றியது போல் நினைக்கப்படுகின்றதோ அந்த அனைத்து சிருஷ்டியையும் இரண்டாக இங்கு பிரிக்கப்படுகின்றது. எவைகளெல்லாம் தோன்றியது என்று கருதப்படுகின்றதோ, எவைகளெல்லாம் தோன்றியதுன்னு நிறுத்திட்டோம்னா தப்பாக போயிடும். ஜாயமானத்துவேன பாசமானம்னு பார்த்தோம். தோன்றியது போல் நினைக்கப்படுகின்றதோ அவைகள் அனைத்தும் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று போக்ய பிரபஞ்சம், இனி ஒன்று போக்திரு பிரபஞ்சம். போக்திரு பிரபஞ்சம், போக்ய பிரபஞ்சம் என்று இரண்டாக சிருஷ்டி அனைத்தும் பிரிக்கப்படுகிறது. போக்திரு பிரபஞ்சக என்றால் ஜீவன், அனுபவிப்பவன். சுருக்கமாக சொன்னோம்னா போஜ்யம், அனுபவிக்கப்படுவது, அதாவது ஜெகத், இந்த உலகம். இப்போ அனைத்தையும் நாம் இரண்டாக இப்பொழுது பிரித்து விட்டோம். ஜீவக ஜெகத் என்று பிரித்து விட்டோம். அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள். இந்த உலகமே அதுதானே, ரெண்டாக பிரிச்சிடலாம். அனுபவிப்பவன் ஒன்று, அனுபவிக்கப்படுவது என்பது இரண்டு. இனி நாம் போக்திரு பிரபஞ்சம், போக்ய பிரபஞ்சம்ங்கிற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு ஜீவக ஜெகத்துங்கிற வார்த்தையை மட்டும் கையாளுகின்றோம். இப்போ பிரம்மத்திடமிருந்து எது தோன்றியது என்ற கேள்வி வரும்பொழுது நம்ம என்ன மீறி சொன்னால் என்ன ரெண்டை சொல்ல முடியும்? ஜீவன் தோன்றினான் அப்படின்னு சொல்லலாம், ஜெகத் தோன்றியது என்றும் சொல்லலாம். இப்போ ஜீவக ஜெகத் என்ற இரண்டும் தோன்றியுள்ளதாக நாம் நினைக்கின்றோம். இப்போ கௌடபாதர் என்ன செய்ய போகிறார்? ஜீவ சிருஷ்டி, ஜீவன் தோன்றவில்லைன்னு நிலைநாட்ட போகிறார். பிறகு ஜெகத் எப்படி தோன்றவில்லைன்னு நிலைநாட்ட போகிறார். இதைத்தான் இனிமேல் செய்ய போகிறார். ஜீவ சிருஷ்டி நிஷேதக, ஜெகத் சிருஷ்டி நிஷேதக. இந்த ரெண்டத்தேன தோன்றியதாக நாம் நினைத்துள்ளோம். ஜீவன் தோன்றியுள்ளான், ஜெகத் உலகம் தோன்றியுள்ளது. இந்த இரண்டையும் தோன்றவில்லை என்று நிலைநாட்ட போகிறார். அதைத்தான் இனிமேல் நாம் பார்க்க போகின்றோம். இந்த 3வது காரிகையில் ஆரம்பித்து 30வது காரிகை வரை நம்மளுடைய டாபிக் ஜீவ ஜெகத் சிருஷ்டி நிஷேதக. ஜீவனும் தோன்றவில்லை, ஜெகத்தும் தோன்றவில்லை என்பதைத்தான் பேச போகின்றார். ஏன்னா பிரம்மத்தை குறித்து பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அது நிர்குணமாக உட்கார்ந்துட்டுருக்கு. அந்த பிரம்மத்து மேலே தான் எதோ நம்ம ஏற்றி வச்சுருக்கோம், அதை குறித்து தான் பேசிகிட்டு இருப்போம். பிரம்மத்தை குறித்து பேசணும்னா என்ன பண்ணணும்? பேசாமல் இருக்கணும். அமாத்திரக, அவங்க ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. ஆகவே பிரம்மத்திடமிருந்து தோன்றியதாக நினைக்கப்பட்டது ஜீவக ஜெகத், இந்த இரண்டும் தோன்றவில்லைன்னு சொல்ல போகிறார். இதிலிருந்து 30 வரைக்கும் இது சம்பந்தமான கருத்தே தான் வரப்போகுது. பிறகு 31 ஆரம்பித்தார்னா கடைசி வரைக்கும் 47 வரைக்கும் நிதித்தியாசனத்தை பேச போகின்றார். அதுதான் அத்வைத பிரகரணம். 48 ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் கன்க்ளூஷன், முடிவுரை. இப்போ இதில் ஆரம்பித்தார்னா 30 வரைக்கும் ஜீவ ஜெகத் சிருஷ்டி நிஷேதக. அதற்கு மேலே என்னதான் கிளாஸில் ஜீவன் கிடையாது ஜெகத் கிடையாதுன்னு சொன்னாலும் புத்திக்குள்ளே அவ்வளோ சுலபமாக போயிருமா? போகாதுன்னு உணர்றார். அதனால் என்ன செய்கிறார்? 31லிருந்து கடைசி வரைக்கும் நிதித்தியாசனத்தை பற்றி பேச போகின்றார். விளக்கமாக பேசுவார். யோக சாஸ்திரத்தை எல்லாம் கொண்டு தியானத்திற்கு என்னென்ன தடைகள்,
தியானம் எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் பேசப் போகின்றார். அதுதான் அத்வைத பிரகரணம். முதல் 2 காரிகைகள் அறிமுகம், பிறகு இடையில வர்றதெல்லாம் ஜீவ ஜெகத் சிருஷ்டி நிஷேதக, பிறகு நிதித்தியாசனம். இந்த அத்தியாயம் இந்த கருத்துடன் முடிவடையும். இனி நாம் 3வது காரிகைக்கு வருவோம். இந்த 3வது காரிகை இனிமேல் வரப்போகின்ற காரிகையினுடைய சாரம். இந்த ஒரு காரிகையிலேயே என்ன செய்கின்றார்? ஜீவனும் பிறக்கவில்லை, ஜெகத்தும் பிறக்கவில்லைன்னு நிலைநாட்டி விடுகிறார். அதற்கு பிறகு என்ன செய்வார்? ஜீவனை மட்டும் எடுத்துக்கொண்டு எப்படி ஜீவன் தோன்றவில்லைன்னு நிலைநாட்டுவார். பிறகு ஜெகத் எப்படி தோன்றவில்லைன்னு பிறகு நிலைநாட்டுவார். அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் இவைகள் மூலமாக செய்ய போகிறார். ஆகவே இந்த 3வது காரிகையில் பிரம்மத்திடமிருந்து ஜீவனும் தோன்றவில்லை, ஜெகத்தும் தோன்றவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இனிமேல் 30வது காரிகை வரை பேசப்போகின்ற கருத்தினுடைய சாரத்தை ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார். பிறகு தனித்தனியாக எடுத்துக்கொண்டு, இதில் பூர்வபக்ஷமெல்லாம் வரலாமே, அது எப்படி நீங்கள் சொல்வீர்கள் எல்லாம் அதெல்லாம் நீக்கி நிலைநாட்டப் போகின்றார். 2வது அத்தியாயத்தில் ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்திற்கு பிரதானமாக எதை கையாண்டார்? அனுமானத்தை கையாண்டார், யுக்தியை கையாண்டார். பிறகு கடைசியில் என்ன செய்தார்? யுக்தினாலேயே ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்தை சொல்லிவிட முடியாது, சாஸ்திரம் நமக்கு தேவைன்னு கடைசியில் சாஸ்திரத்தினுடைய பிரமாணத்தை சொன்னார். நேக நானாஸ்தி கிஞ்சன என்ற பிரமாணத்தை கூறினார். அதே முறையில்தான் இந்த பகுதிகளிலும் யுக்தியானது கையாளப்படுகின்றது. யுக்தினா என்ன? தர்க்கம் அல்லது அனுமானம் கையாளப்படுகின்றது. அதனால தான் 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே அனுமானம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இங்கே அனுமானம்ங்கிற வார்த்தை புதுசாக இருக்கேன்னு சொல்லிடாதீர்கள், சொல்ல மாட்டீர்கள் என்று நான் அனுமானம் செய்கிறேன். காரணம் என்ன? நாம் இதை அனுமானத்தை பார்த்துட்டோம். அனுமானத்தில் முக்கியமான அங்கம் என்ன என்றால் திருஷ்டாந்தக. திருஷ்டாந்தம் முக்கிய அங்கம். உதாரணம் சொல்லி ஆகணும். உதாரணம் சொல்லாமல் அனுமானம் பண்ணக்கூடாது. ஏன் திருஷ்டாந்தம் உதாரணம் முக்கியம்னு சொன்னால், அந்த திருஷ்டாந்தத்துக்கு ஒரு லட்சணம் கொடுத்தோம், வியாப்தி பூமிகின்னு சொன்னோம். வியாப்தியை எடுக்கிற ஸ்தலம்தான் திருஷ்டாந்தம். வியாப்தினால மறந்து போயிடுதோ? மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ளுவோம். அதாவது மலை இருக்கின்றது, பர்வதம், அதில் புகையை மட்டும் பார்க்கின்றோம். நெருப்பு இருக்கின்றது என்ற அனுமானம், தர்க்கத்தை செய்கின்றோம். அப்படி தர்க்கத்தை செய்யணும்னு சொன்னால், நான் பார்த்ததோ புகை, நான் என்ன அறிவை அடைந்தேன்னா நெருப்பு. புகைக்கு நெருப்புக்கு எப்படி சம்பந்தம் இருக்குது? எங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கே நெருப்பு கண்டிப்பாக இருக்கும் என்ற ஒரு சம்பந்தம். இந்த சம்பந்த ஞானம் இருந்தால் தான் புகையை பார்த்து கொண்டு நெருப்பை நான் யூகிக்க முடியும். இந்த சம்பந்தத்தை நான் எங்கு பார்த்தேன்? யாகசாலையில், பாகசாலையில் பார்த்திருக்கின்றேன். எங்கெல்லாம் புகையை பார்த்தனோ அந்த இடத்துல நெருப்பையும் சேர்ந்து பார்த்ததுனால எனக்கு ஒரு வியாப்தி ஞானம் விட்டது. வியாப்தி ஞானம்னா சம்பந்த ஞானம்னு படித்தோம். ஹேதுவுக்கும் சாத்தியத்துக்கும் உள்ள சம்பந்த ஞானத்தை தான் வியாப்தின்னு படித்தோம். ஆகவே இந்த உதாரணத்திலிருந்து தான் எனக்கு ஒரு சம்பந்த ஞானம் கிடைக்குது. இது இருக்கும் பொழுது இது இருக்குங்கிற அறிவு உதாரணத்திலிருந்து கிடைக்கப்படுகிறது. பிறகு என்ன செய்கின்றோம்? அதை வைத்துக்கொண்டு அனுமானம் செய்து ஞானத்தை அடைகின்றோம். ஆகவே எங்கெல்லாம் தர்க்க ரீதியாக நிலைநாட்டப்படுகிறதோ அங்கு நமக்கு உதாரணம் முக்கியமாக தேவை. ஆகவே இங்கு என்ன செய்ய போகிறார்? முதலில் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு உதாரணம் மூலமாக ஜீவ சிருஷ்டி எப்படி தோன்றவில்லை,
ஜெகத் சிருஷ்டி எப்படி தோன்றவில்லை என்று நிலைநாட்டுகின்றார். இப்போ இந்த காரிகையில் ரெண்டையும் சேர்ந்து நிலைநாட்டுறார். இனிமேல் வர்ற காரிகையில் தனித்தனியாக எடுத்துக்க போகிறார். முதல்ல ஜீவனை மட்டும் எடுத்துக்குவார். எடுத்துட்டு எப்படி தோன்றியது போல் தெரிந்தாலும் தோன்றவில்லை என்பதை நமக்கு நிலைநாட்டுவார். அதற்கு பிறகு என்ன செய்வார்? ஸ்ருதியினுடைய பிரமாணத்தை கொடுப்பார். அதே போல ஜெகத் விஷயத்திலையும் தனியாக எடுத்துக்க போகிறார். ஜெகத் எப்படி தோன்றவில்லை, தோன்றியது போல் தெரிந்தும் தோன்றவில்லைங்கிறத நிலைநாட்டுவார். யுக்தியினுடைய துணை கொண்டு, உதாரணங்களினுடைய துணை கொண்டு பிறகு என்ன செய்ய போகின்றார்? ஸ்ருதியினுடைய பிரமாணத்தை சொல்ல போகின்றார். அப்படித்தான் நாம் 30வது காரிகை வரை பார்க்க போகின்றோம். அதாவது 30வது காரிகை வரைக்கும் நமக்கு ரூட்டு தெரிஞ்சாச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு இப்பொழுது தெளிவாகும். இனி ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கொள்வோம். முதலில் ஜீவ சிருஷ்டியை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா இந்த காரிகையில் சாரத்தை சொல்லிட்டார். கடைசியில் சொல்லியிருந்தார்னா எதை சொல்லியிருக்காரோ அதை போய் கடைசியில் கன்க்ளூடு பண்ணலாம். ஆனால் முதல்லையே சொல்லிட்டார். ஆகவே நாம் முதல்லையே சாரத்தையும் பார்த்துட்டு தான் ஒவ்வொன்றாக செல்ல முடியும். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு எப்படி ஜீவன் தோன்றியது போல் தெரிந்தாலும் தோன்றவில்லைங்கிறத பார்க்கணும். அதே போல ஜெகத்து தோன்றியது போல் தெரிந்தாலும் தோன்றவில்லைங்கிறத இந்த காரிகையிலேயே பார்க்கின்றோம். பிறகு விளக்கம் அடுத்த காரிகையிலிருந்து வரும். இப்போ முதல்ல எதை எடுத்துக்கின்றோம்? ஜீவ விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு ஜெகத்துக்கு வரலாம். இப்போ ஜீவனுடைய விஷயத்தை எடுத்துக்கொள்கின்றோம். ஜீவக ந ஜாதக, ஜீவன் பிறக்கவில்லை. ஜீவகங்கிறது என்ன? நமக்கு பக்ஷம். அந்த ஜீவ விஷயத்தில் என்ன முடிவை நம்ம செய்கிறோம்? ந ஜாதக, அவன் பிறக்கவில்லை, ஜீவனுக்கு ஜென்மம் கிடையாது என்ற நிர்ணயத்தை நாம் செய்கின்றோம். இதுக்கு என்ன காரணம் இங்கே கொடுக்குறோன்னு சொன்னோம்னா, பிரம்ம அபிநத்துவாத், பிரம்மத்திடமிருந்து வேறாக இல்லாத காரணத்தினால். பிரம்மத்திடமிருந்து வேறாக இல்லாத காரணத்தினால் பிரம்ம அபிநத்துவாத், பிரம்மத்திடமிருந்து வேறுபடாத காரணத்தினால். ஜெகத்துக்கு வேற காரணத்தை சொல்லுவோம். நம்ம இப்போ ஜீவன் விஷயத்தில் தான் பேசுகிறோம். ஜெகத்துக்கு பிரம்மனிடத்திலிருந்து வேறுபடாத காரணத்தினாலும் சொல்ல போகிறதில்லை. ஜீவன் பிறக்கவில்லை. ஜீவன்னா ஒரு சைத்தன்ய அறிவு சுரூபமான ஒன்று. நம்மெல்லாம் ஜீவன்னு சொல்லும்போது, போக்தான்னு சொல்லும்போது ஜடம் போக்தாவாக இருக்காதே, அனுபவிப்பவனாக இருக்காதே, ஒரு அறிவு சுரூபமான ஒன்று. அது பிறக்கவில்லை. காரணம் என்ன? அந்த சைத்தன்யம் பிரம்மத்திடமிருந்து வேறுபடாத காரணத்தினால். சரி, என்ன திருஷ்டாந்தம், உதாரணத்தை சொல்லுங்களே என்றால், இங்கு ஆசிரியர் ஆகாச திருஷ்டாந்தத்தை எடுத்து கொள்கின்றார். ஆகாசம், ஸ்பேஸ், ஆகாசத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஜீவ விஷயத்திலும் ஜெகத் விஷயத்திலும் நிலைநாட்டப் போகின்றார். எப்படி ஆகாச உதாரணமானது நமக்கு உதவி செய்கிறது என்றால், கொஞ்சம் ஆகாசத்தை பற்றியெல்லாம் விசாரம் பண்ணி ஆகணும். சில பேர்த்துக்கு ஆகாசம்னாவே என்னென்னு புரியாமல் இருக்கும். அதுவே புரியலைன்னு என்ன பண்ணுறது? அதை முதல்ல கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஏன் புரியாமல் போகும்னா, புத்தியில் கொஞ்சம் ஆகாசம் இருந்தால் புரியாமல் போயிடும். புத்தியில் கொஞ்சம் வெற்றிடம் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, இது எனக்கு ஏன் புரியல அப்படின்னா, புத்திக்குள்ளே எது இருக்கிறதுனால புரியலையோ அது ஆகாசம்னு புரிஞ்சு கொள்ளுவோம். வெற்றிடம், வெற்றிடம் தான் ஆகாசம். ஸ்பேஸ், இடம் இல்லைன்னு சொல்கிறோம் அல்லவா? பஸ்ஸில் இருக்கும்போது இடம் இல்லை இறங்குங்கன்னு சொல்கிறான் இல்லையா? அந்த இடம் இல்லைங்கிறது தான், அந்த இடங்கிறது தான் ஆகாசம். இப்போ ஆகாசத்தை தான் இங்கே முக்கியமான உதாரணமாக எடுத்துகிட்டு பல ஸ்லோகங்களில் ஆகாசத்தையே வச்சுக்க போகிறார். நம்ம எப்படி ரஜ்ஜு சர்ப்பத்தை விடாமல் பிடிச்சிட்ருக்கோம், மோட்சம் வரைக்கும் பிடிச்சிட்ருப்போம் பாம்பையே. அதே போல் பாம்பை என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு சிரவணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம்.
சிரவணம் முடிகிற வரைக்கும், மனனம் முடிகிற வரைக்கும் பாம்பே கையில் இருக்கும். நிதித்தியாசனத்துக்கு பாம்பும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அதிஷ்டானமான பிரம்ம மட்டும் இருக்கும். அப்படி இப்போ ஆகாசத்தை பிடிச்சிக்க போகிறார். அதனால் ஆகாசம் ஆகாசம்னு சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். ஆகாசத்திலிருந்து ரெண்டு கருத்தையும் நிலைநாட்ட போகிறார். ஜீவனும் பிறக்கவில்லை, ஜகத்தும் பிறக்கவில்லைன்னு நிலைநாட்ட போகிறார். இப்பொழுது நம்ம ஜீவன் விஷயத்துக்கு போகின்றோம். ஆகாஷக ஏகக, ஆகாசமானது ஒன்று. இதெல்லாம் ஆகாசத்தினுடைய தத்துவம். நான் ஆகாசத்தினுடைய சில குணங்களை தெரிஞ்சாதான் ஆகாசத்திலிருந்து நம்ம அறிவு அடைய முடியும். அதனால் ஆகாசத்துக்கான குணங்களை எல்லாம் நம்ம இனிமேல் ஒவ்வொன்றை பார்க்க போகிறோம். ஒரே இடத்துல நம்ம பார்க்க வேண்டாம், அந்தந்த இடத்துல குணங்களை பார்க்க போகிறோம். இங்கு நமக்கு தேவையான குணம் ஏகக, ஆகாசம் ஒன்று. இரண்டாவது, ஆகாசத்திற்கு குணம் கிடையாது. சிறியது பெரியது என்ற குணம் அதற்கு கிடையாது. நிர்குணகன்னு சொல்ல முடியாது. அதற்கு ஒரு குணம் இருக்கின்றது, சப்த குணம்னு. அது நமக்கு இங்கே அவசியம் கிடையாது. ஆகாசத்துக்கு சிறியது பெரியது, நீளமானது குட்டையானது என்ற குணங்கள் கிடையாது. சின்ன ஆகாசம் பெரிய ஆகாசம் இதெல்லாம் கிடையாது. இது ஆகாசத்தினுடைய தன்மை. மற்ற தன்மைகளை எல்லாம் பிறகு பார்ப்போம். இப்பொழுது சில பானைகள் செய்யப்படுகின்றது. ஒரு 10 பானை செய்யப்படுகிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? 10 பானை ஒரே சைஸ் கிடையாது, விதவிதமான சைஸில் பானைகள் செய்யப்படுகிறது. பிறகு நம்ம அந்த பானைக்குள்ளே பார்க்கிறமே வெற்றிடம், அதையும் ஆகாசம்னு தான் சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? இது சிறிய இடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அறையை என்ன சொல்லுவோம்? இது கொஞ்சம் பெரிய இடமா இருக்குது. வேறொரு சிறிய அறையை நம்ம ஒப்பிடும் பொழுது அப்படி சிறிய ஆகாசக அல்லது கடாகாசக, பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் சொல்லுவோம். பிறகு வேற ஏதாவது ஒன்று செய்தோம்னா அதற்குள் இருக்கின்ற ஆகாசம், வெளியிருக்கின்ற ஆகாசத்தை என்ன சொல்லுவோம்? மகா ஆகாசக, பெரிய ஆகாசம்னு சொல்லுவோம். இப்பொழுது ஆகாசம் சிறியதாக பிறந்தது, ஆகாசம் பெரியதாக பிறந்தது என்ற விவகாரம் நம்மிடம் இருந்து வருகிறது. ஏன்னா ஆகாசம் சின்ன ஆகாசம் பெரிய ஆகாசம்ங்கிறது எப்போ வந்தது? பானை உற்பத்தியானவுடன் அந்த பானையினுடைய திருஷ்டியில் பார்க்கும் பொழுது ஆகாசம் சிறியதாக தோன்றுகிறது, பெரியதாக தோன்றுகிறது. இந்த ஆகாசம் அங்கே செல்கிறது, பானை போகும்போது ஆகாசம் போனது போல இப்படிப்பட்ட விவகாரம் வருகின்றது. இப்போ ஆகாசமானது ஒன்றாக இருக்கின்ற ஆகாசம், சிறியது பெரியது என்ற குணமில்லாத ஆகாசம் பானையினுடைய தோற்றத்தின் அடிப்படையில் எப்படி சிறியதாக பெரியதாக தோன்றியதோ, நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் என்ன, 1 லிட்ரு 2 லிட்டருன்னெல்லாம் அளக்கிறமே, அதனுடைய அளவு என்னன்னா ஆகாசத்தினுடைய அளவு. ஒரு படியில் அல்லது ஒரு பாத்திரத்தில் எவ்வளவு ஆகாசம் இருக்கோ அவ்வளவு கணக்கை போடுறோம். அந்த கணக்கு அந்த பாத்திரத்தினுடைய வெயிட்டுக்கு கிடையாது, அதற்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கு தான் முக்கியத்துவம். இவ்வளவு அடி, இவ்வளவு ரூமுக்கு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எல்லாம் ஸ்பேஸுக்கு தான் விலை. இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு ஹைட்டு என்னோட ரூமுன்னு சொன்னால் என்ன பொருள்? அது ஆகாசத்தை நாம் குறிக்கின்றோம். இப்போ ஆகாசத்துக்கு இந்த தன்மை எப்படி வந்தது? பானை தோன்றியவுடன் ஆகாசம் சிறியதாக பெரியதாக தோன்றியதாக அனுபவத்துக்கு இருக்கின்ற, அதுதான் நமக்கு முக்கியம். ஆனால் விசாரம் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? ஆகாசம் ஒன்று தான், அது சிறியதாகவோ பெரியதாகவோ எப்படி வரவில்லையோ. இது உதாரணம். இப்போ அனுபவத்தில் என்ன இருக்குது? ஆகாசம் சின்னதாக பெருசாக வந்ததாக இருக்குது. எப்பொழுது? திடீர்னு அப்படி வரவில்லை. பானை முதலியவைகள் தோன்றிய போது வந்ததா இருக்கின்றதோ அதுபோல ஜீவன் தோன்றியது போல் தெரிந்தாலும் தோன்றவில்லை.
அந்த பிரம்ம சைத்தன்யமே ஒரு சிறிய 3 ஷரீரத்தை பிரகாசிக்கும் பொழுது ஜீவனாக தோன்றுகிறது. அகில பிரபஞ்சத்தையும் பிரகாசிக்கும் பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற பிரம்மனாகவும், நம்மளுடைய பானைன்னு சொல்கிறது நம்முடைய ஷரீரங்கள், நம்மளுடைய ஷரீரங்கள் தோன்றும் பொழுது சைத்தன்யம் தோன்றியது போல் தெரிகின்றது. அப்போ இங்கே எதற்கு எது உதாரணம்? பிரம்மத்திற்கு மகாகாசம் உதாரணம். பிரம்மத்திற்கு மகாகாசம், ஏகமான ஆகாசம். நம்முடைய ஷரீரங்களுக்கு உதாரணம் பானைகள், விதவிதமான பானைகள். நம்ம சரீரம் அப்படித்தானே, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா? விதவிதமான பானை போல் இருக்கின்றது விதவிதமான சரீரம். அந்த ஒவ்வொரு ஷரீரத்துக்குள்ளேயும் பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யம் இருக்கே, அது ஒவ்வொரு பானைக்குள் இருக்கின்ற ஆகாசத்துக்கு உதாரணம். இன்னும் 3 உதாரணம், எதை எதோடு சேர்த்தணும்னு கவனமாக பார்க்கணும். ஏக ஆகாசம், முழுமையான ஆகாசம் ஈக்குவல் டு பிரம்ம. பானைகள் ஈக்குவல் டு ஷரீரங்கள், நம்முடைய ஷரீரங்கள். பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் ஈக்குவல் டு ஷரீரத்திற்குள் இருக்கின்ற சைத்தன்யம். இதுதான் உதாரணம். இவ்விதம் ஒப்பிடப்படுகிறது. மகாகாசம் மகாபிரம்ம பரம்பொருள், பிறகு கடாகாசம் ஷரீரத்துக்குள் இருக்கின்ற ஜீவன், கடம் பானைகள் ஷரீரம். இப்படி பார்க்கையில் மகாகாசமானது சின்ன சின்ன ஆகாசமாக விவகாரம் பண்ணுறதுக்கு எப்போ வந்தது? பானைகள் தோன்றும் போது எப்படி வந்ததோ அதே போல ஏகமான சைத்தன்யம் ஒவ்வொரு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை பிரகாசப்படுத்தும் பொழுது ஜீவனாக தோன்றியது போல் தெரிகின்றது. அந்த சைத்தன்யம் தோன்றவில்லை. அந்த சைத்தன்யம் பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யம் ஒன்றாக இருக்கு. அது சரீரத்தை பிரகாசப்படுத்தும் பொழுது ஜீவன்கிற பேர் அந்த சைத்தன்யத்திற்கு வருகிறது. எப்படி மகாகாசத்துக்கு கடாகாசகங்கிற பேர் வருகிறதோ அது போல. இப்போ இந்த உதாரணத்தில் என்ன செய்து விட்டார்? ஒரு ஆகாசம் பானையினுடைய தோற்றத்தின் அடிப்படையில் சிறிய சிறிய ஆகாசமாக இருப்பது போல் தோன்றியதோ அதுபோல் ஒரு பிரம்ம சைத்தன்யம் விதவிதமான ஷரீரம் என்ற பானைகள் தோன்றும் பொழுது அதற்குள் ஜீவன் என்ற பெயரை பெறுகின்றது. இது 3வது காரிகையின் முதல் வரியினுடைய சாரம். 2வது வரியில் ஜெகத்தை சொல்ல போறார். முதல்ல முதல் வரியை முடித்து விடுவோம், பிறகு 2வது வரிக்கு வரலாம். இப்போ காரிகைக்குள் செல்லலாம். முதல் வரி, ஆத்மாஹி ஆகாஷவத் ஜீவைஹி கடாகாஷைஹி இவ உதிதக. முதல்ல உதாரணத்தை மட்டும் எடுத்துக்குவோம். கடாகாஷைஹி இவ உதிதக. கடைசி சொல் முதல் வரியில் உதிதக என்றால் தோன்றின, தோன்றின, ஜென்மத்தை அடைகின்றது போல் அடைகிறது, உற்பத்தி ஆனது. இங்கே உற்பத்தி ஆகலை, உற்பத்தி ஆனதை போல தெரியுது. எப்படி உற்பத்தியானது போல் தெரிகிறது? அதனால தான் இவகன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். உதிதக இவ, இவன்னு சொன்னால் தோன்றியதை போல் தெரிகிறது. எது? கடாகாசைஹி. கடாகாசம்னா பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் முதலியவைகளாக தோன்றியது போல் தெரிகிறது. யார் எப்படி தோன்றியது போல் தெரிகிறார்கள்? ஆகாஷவத். ஆகாஷவத்னு ஒரு சொன்ன இருக்கு. ஆத்மாஹி ஆகாஷவத். இந்த இடத்துல ஆகாஷவத்னா ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசமானது, ஸ்பேஸ் ஆனது கடாகாஷைஹி இவ உதிதக. ஆகாசமானது கடாகாச ரூபமாக உற்பத்தியானது போல் எப்படி நம்முடைய அனுபவத்தில் இருக்கிறதோ, ஏகமான
சலனமற்ற சிறிது பெரிது என்று சொல்ல முடியாத ஆகாசம் எப்படி கடாகாசம், மடாகாசம், கோஷ்டாகாசம், கோஷ்டம்னா ரூம் ஆகாசம், பானையில் இருக்கிற ஆகாசம் என்றெல்லாம் சொல்கிறோமோ அப்படி இவை தோன்றியது போல் தெரிகிறது. அதுபோல என்னவாம்? முதல் சொல் ஆத்மாஹி. இந்த இடத்துல ஆத்மான பரமாத்மா, பிரம்ம, முக்கிய ஆத்மா. எப்படி தெரிகிறதா? ஆத்மாங்கிறதுக்கு அடுத்தது ஜீவைகிங்கிற சொல்ல எடுத்துக்கணும். ஆத்மா ஜீவைகி. ஆத்மாவானது ஜீவர்களாக, ஆத்மா ஜீவாத்மாக்களாக, ஆத்மான பரமாத்மா பரபிரம்ம ஜீவர்களாக. மீண்டும் கடைசி சொல்ல எடுத்துக்கணும். இவ உதிதக, ஜீவர்களாக தோன்றியதைப் போல் தெரிகிறது. ஜீவர்களைப் போல் உற்பத்தியானதாக இருக்கின்றது. இப்ப ஆத்மா ஜீவைகி உதிதக, ஆத்மா ஜீவனாக எப்படி தோன்றியுள்ளது என்பது ஆகாசம் கடாகாசமாக தோன்றியுள்ளதைப் போல. இதுதான் சாரம். ஆத்மா ஜீவனாக தோன்றுவது, இங்க ஆத்மான பரமாத்மா, பரமாத்மா ஜீவனாக தோன்றுவது ஆகாசம் கடாகாசமாக தோன்றுவது போல. இதுதான் முதல் வரியினுடைய சாரம். பரமாத்மா ஜீவாத்மாவை போல் தோன்றுவது ஆகாசம் கடாகாசத்தை போல் தோன்றுவதற்கு நிகர். இதுதான் முதல் வரி. இனி அடுத்தது என்ன செய்ய போறார்? ஷரீரம் அல்லது ஜெகத் நிஷேதத்தை செய்ய போகின்றார். இதற்கும் இவர் ஆகாசத்தையும் பானையுமே உதாரணமாக வைத்துக்கொண்டு செய்ய போகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.